சொல்றது கேளுங்க தலைவரே, ஒரு நிமிஷம். ஜெயா டிவி அண்ணே, உங்க தலைவர்கள் இருக்காங்க, அவங்க போய் பேட்டி எடுத்து அவங்க சூப்பர் தலைவர்னு போடுங்க. உங்க வேலை அதோட முடிஞ்சு போச்சு. பாவாடை நாடாவை அவிழ்த்து பார்த்தால் தெரியும் சொன்னது யாரு? சொல்றது கேளுங்க. சீல மேல கை வச்சது யாரு? சீல மேல அப்படியே சொல்லுவாரு. நீங்க அப்படியே சொல்லுங்க. நான் யாரு பேர் சொல்ல, நீங்க தான் துரைமுருகன் பேர் சொல்றீங்க. நான் ஒரு பேர் சொல்ல. திமுக அமைச்சர் மீது ஒரு செக்ஸ் டேப் வந்துச்சு லாஸ்ட் ஒரு வருஷத்துல. 2 நாள் ஓடிச்சு. டிஐபிஆர்ல இருந்து கூப்பிட்டு சொன்னாங்க அதெல்லாம் போடாதீங்க அப்படின்னு. அது அப்படியே காணாம போயிடுச்சு. அது நான் ரீரிலீஸ் பண்றேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் ரிலீஸ் பண்றேன், நீங்க போடுறீங்களா சொல்றேன். அதே கேள்வி. திமுக அமைச்சரின் மீது சிட்டிங் அமைச்சர், இன்னைக்கு சிட்டிங் மினிஸ்டர் மேல ஒரு செக்ஸ் டேப் வந்துச்சு. 48 ஹவர்ஸ்க்கு மேல நீங்க யாரும் போடல. நான் கொடுக்குறேன், போடுறீங்களா? சோர்ஸோட கொடுக்குறேன். இந்த கதையெல்லாம் கிட்ட விடாதீங்க. நான் சொல்றது வெரி சிம்பிள். அதாவது அவங்களுக்கு ஒரு நியாயம், இன்னொரு கட்சிக்கு நியாயம் இல்லை. டிஎம்கே பொறுத்தவரை எந்த மாதிரி கட்சின்னு எல்லாத்துக்குமே தெரியும். டிஎம்கே ஆரம்ப கால காலகட்டத்திலிருந்து அந்த கட்சி பெண்களோடு எப்படி நடந்து கொண்டிருக்கின்றார்கள். அசம்பிளில யாருடைய சீரையை பிடிச்சி யாரு உருவுனா, எங்க தலைவர் நீங்க தான் நிறைய பேசுறீங்களா சொல்லுங்க. அசம்பிளில யாரும் ஒருத்தர் முடிய பிடிச்சு கலைச்சாங்கல்ல, பாவாடை நாடாவை அவிழ்த்து பார்த்தால் தெரியும் சொன்னது யாரு? சொல்றது கேளுங்க. சீல மேல கை வச்சது யாரு? சீல மேல அப்படியே சொல்லுவாரு. நீங்க அப்படியே சொல்லுங்க. நான் யாரு பேர் சொல்ல, நீங்க தான் துரைமுருகன் பேர் சொல்றீங்க. நான் ஒரு பேர் சொல்றேன். கொலை நீங்க சொன்னீங்க துரைமுருகன். பாவாடை நாடாவை அவிழ்த்து பார்த்தால் தெரியும்னு சொன்னது யாரு? ஒரு பெரிய தலைவி அவங்களுடைய சேலை மேல கை வச்சது யாரு? முடிய களைச்சுட்டது யாரு? பேசுவோம் ஹிஸ்டரி எல்லாம் பேசுவோம். நீங்க இன்னைக்கு பாஜகவை பார்த்து குற்றம் சுமத்தும் அளவுக்கு தைரியம் வந்து டிஎம்கே, உங்களுக்கு இல்ல, டிஎம்கே தைரியம் வந்து. அதனால என்ன சொல்றேன், டிஎம்கே சிட்டிங் மினிஸ்டர் செக்ஸ் டேப் இருக்குன்னு வந்துச்சு, எல்லா யூடியூப் சேனல்லயும் வந்துச்சு. ரிமூவ் பண்ணிக்க. இதெல்லாம் நீங்க பேசக்கூடாது. இதெல்லாம் பேசக்கூடாது. இது நான் சொல்றது கேளுங்க. நான் ஹிஸ்டரியில இருந்து பேசுறேன், கேளுங்க. நான் தான் பிரச்சனை சொல்றேன். அது எல்லாமே இங்க பாருங்க. உங்களுக்கு பிரச்சனை என்ன தெரியுமானே, பத்திரிகை வேலையும் ஒரு நிமிஷம் சொல்றது தமிழ்நாட்டுக்கே தெரியும். கொஞ்சம் கூலா இருக்கு, தமிழ்நாட்டுக்கே தெரியும். போட்டீங்கன்னா உங்க நிறுவனம் இருக்குமா? நான் தப்பு பண்றேன்னு சொல்லவே இல்லை. இங்க வர்றவங்க எல்லாமே கட்சியில யாரோ சொன்னாங்கன்னு தூக்கிட்டு வர்றீங்க. இந்த தைரியம் உங்களுக்கு போய் திமுக காரங்கிட்ட கேள்வி கேட்கிற தைரியம் இருக்கா? திமுக காரங்கிட்ட கேள்வி கேட்கிற தைரியம் இருக்கா உங்களுக்கு? எங்க உங்க தைரியம்? தமிழ்நாட்டுக்குள்ள வந்தா மட்டும் எக்ஸ்ட்ரா தைரியம் வந்துருது. எங்க கேட்டிருக்கீங்க நீங்க? எந்த சேனல்ல நீங்க உள்ள வாங்க தலைவர். ஜெயா டிவி வெளியிடுவீங்க, உங்களுக்கு எப்படி இருந்தாலும் கீழே தான் வச்சிருக்காங்க. ஒரு நிமிஷம். எனக்கும் புதிய தலைமுறைக்கும் பிஜிஆர், எனக்கும் அண்ணனுக்கும் வீடியோ, 2 பேரும் முடிச்சுட்டு உள்ள வர்றீங்க. பஞ்சாயத்து உள்ள வச்சுக்கோ, பஞ்சாயத்து உள்ள வச்சுக்கோ, பஞ்சாயத்து வச்சுக்கோ. சொல்றது கேளுங்க தலைவரே, ஒரு நிமிஷம். ஜெயா டிவி அண்ணே, உங்க தலைவர்கள் இருக்காங்க, அவங்க போய் பேட்டி எடுத்து அவங்க சூப்பர் தலைவர்னு போடுங்க. உங்க வேலை அதோட முடிஞ்சு போச்சு. ஒரு நிமிஷம் தயவு செஞ்சு ஒரு நிமிஷம். இந்த கட்சி சேனல் நடத்துறவங்க எல்லாம் என்கிட்ட பேசாது. சொல்றது கேளுங்க. இந்த கட்சி சேனல் நடத்துறவங்க எல்லாம் என்கிட்ட பேசாது. கட்சி சேனல் நீங்க போய் உங்க கட்சி நடத்துற தலைவரை போட்டு நல்ல தலைவர் அடுத்த கேள்விக்கான பதில் அண்ணா, அடுத்த கேள்விக்கான பதில். ரஃபேல் வாட்ச் அண்ணே, இன்ட்ரெஸ்ட் இருந்தா என்னை கவர் பண்ணுங்க. ஜெயா டிவி அண்ணே, வேண்டானா போங்க. நான் உங்களை என்னை கவர் பண்ண முடியல போங்க. நான் உங்க காலில் விழுந்தெல்லாம் கேட்கல. அடுத்த கேள்வி அண்ணே, இந்த ரஃபேல் வாட்ச்ல பக் பண்ற டிவைஸ் இருக்குன்னு கேட்டீங்கல்ல, பாருங்க 24 மணி நேரம் இந்த வாட்சை கொடுக்குறவங்க பேர் என்ன? எந்த சேனல்? ஓகே, 24 மணி நேரம் இந்த வாட்ச் உங்க ப்ராப்பர்ட்டி. நீங்க எடுத்துட்டு போங்க. நீங்க பண்ற செலவு பில்லையும் நானே கொடுக்குறேன். தமிழ்நாடு ஃபுல்லா எங்க வேணாலும் போய் அந்த வாட்சை கழட்டி எல்லாம் நோண்டி பார்த்து டைம்ஸ் ஆஃப் இந்தியா நாளைக்கு காலைல போடுங்க. இதுக்குள்ள பக்கிங் டிவைஸ் இருந்துச்சா, இதுக்குள்ள கேமரா இருந்துச்சா, ஒட்டு கேட்கக்கூடிய கருவி இருந்துச்சா, இது நான் வச்சுக்கேன். செலவு நான் கொடுக்குறேன். நீங்க கேட்டீங்க செலவு. ஆனா டைம்ஸ் ஆஃப் இந்தியால காலையில் நான் பார்க்கணும். அதுதான் வாட்ச கையில கொடுத்துக்கேன். கையெல்லாம் தட்டாது. ஒரு நிமிஷம் இருங்க. ஏப்ரல் மாசம் சொல்றது கேளுங்க. முதலமைச்சர்கிட்ட போய் சொல்றது கேளுங்க. ஏப்ரல் தலைவரே,
சொல்றது ஒரு நிமிஷம். உங்க பேரும் டிவி சேனல் சொல்லுங்க. பேரு டிவி சேனல். என் பேர் அண்ணா. ஒரு நிமிஷம். என் பேர் அண்ணாமலை. தலைவர் பாரதிய ஜனதா கட்சி. நான் பொலிட்டீஷியன் சொல்ல. என் பேரையும் கட்சி பேரு சொல்றேன். உங்க சேனல் பேர் உங்க பேரு சொல்லுங்க. உங்க சேனல் பேர் உங்க பேரு சொல்லுங்க. சேனல் பேர் உங்க பேரு சொல்லுங்க. ஏப்ரல் சேனல் பேர் உங்க பேரு சொல்லுங்க. சேனல் பேர் உங்க பேரு சொல்லுங்க. டிஜிட்டல் மீடியா யூடியூப். 4 லைக் போடணும், 4 ட்வீட் போடணும். ஒரு சின்ன கேமரா 40,000 ரூபாய் கேமரா வாங்கிட்டு வந்து பிரஸ் மீட் உட்கார்ந்து பிரஸ். நீங்க பண்ற அநியாயம் எவ்வளவு பெரிய அநியாயம் பாருங்க. எவ்வளவு பெரிய அநியாயம். 40,000 ரூபாய் செல்போன் வச்சு பேசுறீங்க. இல்லையா இந்த வாட்ச உங்ககிட்டே குடுக்குறேன். நீங்க இந்த வாட்ச சோதனை பண்ணுங்க. அண்ணா பாருங்க, நான் தமிழ்நாட்டுல யாருமே பண்ணாத டேரிங்கா பண்றேன். வாட்ச போய் கழட்டிட்டேன் கிட்ட சொல்லுங்க. அடுத்து அலிஷா அப்துல்லா என்ன குற்றச்சாட்டு வச்சாங்க? யார்ட்ட வச்சாங்க? உங்க பேர் என்ன? உங்க சேனல் பேர் என்ன? சொல்லுங்க. மக்கள் தெரியணும்ல, மக்கள் பார்க்கணும்ல. இவரு சொன்னாரு புதிய தலைமுறை, இவரு சொன்னாரு ஜெயா டிவி, இவரு சொன்னாரு டைம்ஸ் ஆஃப் இந்தியா. பதில் சொல்றேன். நீங்க சொன்ன நீங்க சொல்லுங்க. யாரு அஜெண்டா ட்ரிவன் ஜெர்னலிஸ்ட் பார்க்கணும்? யார் அஜெண்டா ட்ரிவன் ஜெர்னலிஸ்ட் பார்க்கணும்? உங்க பேர் என்ன? என்ன சேனல்? எந்த சேனல்? எந்த சேனல்? எந்த சேனல்? எந்த சேனல்? எந்த சேனல்? அதனால யூடியூப் சேனலா? ரூட்ஸ் ஒன்னு இருக்கா? சப்ஸ்கிரைபர்ல இருக்காங்களா? ஹலோ அண்ணே ஒரு நிமிஷம். தலைவரே, எல்லாரும் சண்டை எங்கிட்ட தான் போடணும். நான் கேட்கிறேன். நான் கேட்பேன். நான் அப்படித்தானே கேட்பேன். ஒரு நிமிஷம். கேள்வி கேட்க உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? சொல்லுங்க. ஒரு நிமிஷம். கேள்வி கேட்க என்ன உரிமை இருக்கு? என்ன உரிமை இருக்கு? மீடியான்னு எங்க அங்கீகாரம் இருக்கு? ஒரு நிமிஷம். நீங்க யூடியூப் சேனல் ஒரு 4 பேர். ஒரு நிமிஷம். அவங்களுக்கு பிரஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியா இருக்கு, அட்வர்டைசிங் ஸ்டாண்டர்ட்ஸ் கவுன்சில் இருக்கு, எடிட்டர் இருக்காங்க, ரெஸ்பான்சிபிள். நீங்க யாருக்கு ரெஸ்பான்சிபிள்? சும்மா என்ன பிரஸ் ஒரு காரை வாங்கிட்டு யூடியூப் சேனல் 4 பேர் ஒரு சேனல் ஆரம்பிச்சுட்டு நீங்க பிரஸ்னா அவங்க பேச மாட்டாங்க. ஏன்னா நீங்க நண்பர்னு சும்மா இருக்காங்க. நான் சொல்றேன், தயவு செய்து உங்களுக்கு பிரஸ்ன்னு சொல்லி அவங்களை கேவலப்படுத்தாது. அவங்கள ஒரு தமிழ்நாட்டில் ஒரு மரியாதை இருக்கு, அவங்களை கேவலப்படுத்தாது. ரெகுலர் பிரஸ் கேவலப்படுத்தாதீங்க. அவங்களுக்கு ஒரு சிஸ்டம் இருக்கு, ப்ராசஸ் இருக்கு. யூடியூப்ல ஒரு நிமிஷம். யாரு கேள்வி கேட்டாலும் ஒரு நிமிஷம். யாரு கேள்வி கேட்டாலும் ஒரு நிமிஷம் இருங்க. ஒரு நிமிஷம் அண்ணா, நீங்க சொல்லிருக்கீங்களா? பாருங்க, அவங்களே சப்போர்ட் பண்றாங்க யூடியூப் உள்ள விடாதீங்கன்னு. இங்க பாருங்க, மீடியா சேனல் இங்க பாருங்க, மீடியா சேனல்ல யூடியூப் வர்றத விரும்புறது இல்ல, நீங்க உள்ள விடுறீங்க. அவரே சொல்றாரு பாருங்க, நீங்க உள்ள விடுறீங்க. அண்ணன் சொல்றத, புதிய தலைமுறை சொல்றத வேத வாக்க எடுத்துக்கிட்டு அடுத்த பிரஸ் மீட்ல இருந்து யூடியூப் சேனல்ல விடாதீங்க. புதிய தலைமுறையே சொல்லிட்டாங்க. புதிய தலைமுறை சொன்னதுக்கு அப்புறம் அப்பீல் என்ன? ரைட்.